Hi friends, welcome to GK Tamil Trends. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா UIDAI ஆதார் கார்டை ஆன்லைனில் இலவசமாக அப்டேட் செய்கிறதுக்காக காலக்கெடுவை மீண்டும் நீட்டிச்சிருக்காங்க. அது என்ன, எப்போ வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க, அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியர்கள் அனைவருக்கும் ஆதார் கார்டு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஆவணமாக இருக்குது. அது வெறும் அடையாளத்துக்காக மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தோட நலத்திட்ட உதவிகளை பெறதுக்கு ஆதார் கார்டு ரொம்பவே அவசியமாக இருக்குது. சிம் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, பேங்க் டீலிங், இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் ஆதார் கார்டு நம்ம இணைச்சிருக்கோம். அதனால் உங்கள் ஆதார் கார்டு வாங்கி 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அதை உடனே அப்டேட் செய்யணும் அப்படின்னு அறிவித்தாங்க. நம்ம ஆதார் கார்டில் காலப்போக்கில் நிறைய சேஞ்சஸ் வரலாம். நம்ம மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இல்லை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இல்லை பயோமெட்ரிக்கில் கூட சேஞ்சஸ் வரலாம். அதனால் நம்ம ஆதார் கார்டை அப்டேட்டில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த ஆதார் தகவலை ஆன்லைனில் இலவசமாக அப்டேட் செய்கிறதுக்காக காலக்கெடுவாக முன்னாடி டிசம்பர் 14, 2024 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த காலக்கெடுவை நீட்டிச்சிருக்காங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னா ஜூன் 14, 2025 வரைக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இலவசமாக பண்ணிக்கலாம் அப்படின்னும், இந்த டெட்லைன் தாண்டி நீங்கள் பண்ணினீங்கன்னா அதுக்காக கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதார் விவரங்களை ஆன்லைனில் இலவசமாக எப்படி அப்டேட் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. UIDAI.gov.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களோட ஆதார் நம்பரையும் அதோட லிங்க் பண்ணி வச்சுருக்க ஃபோன் நம்பரையும் கொடுக்கணும். இது ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கிற உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP வச்சு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணினதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்ஸ் வரும். நேம், டேட் ஆஃப் பர்த், பாலினம், அட்ரஸ், இந்த மாதிரி நம்மளோட எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸும் அதில் வரும். இதில் அப்டேட் அட்ரஸ் அப்படின்னு ஒரு போர்ட்டல் வரும். அதை கிளிக் பண்ணுனா உங்கள் அட்ரஸ் ஏதாவது மாற்றணும், நீங்கள் சப்போஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் அட்ரஸை மாற்றணுன்னா அதில் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது உங்களோட நேமில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இல்லை ஏதாவது இனிஷியல் மாற்றணும், டேட் ஆஃப் பர்த் மாற்றணும், இந்த மாதிரி எந்த அப்டேட்டாக இருந்தாலும் அதில் மாற்றிக்கலாம். அந்த அப்டேட் நீங்கள் பண்ணினீங்கன்னா அதுக்காக ஒரு சில ப்ரூஃப் கேட்கும். அவங்களே என்னென்ன ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை நீங்கள் ஸ்கேன்டு காப்பியாக அப்லோட் பண்ணணும். இந்த அப்லோட் பண்ணினதுக்கப்புறம் சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்கிற SRN கிடைக்கும் உங்களுக்கு. இந்த நம்பரை வச்சு நம்ம ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம். ஒன்ஸ் அப்டேட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். அதை வச்சு நம்ம ஆதார் அப்டேட் ஆகிடுச்சின்னு பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களால் ஆன்லைனில் பண்ண முடியல அப்படின்னா ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம். மேலே சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஆதார் கார்டையும் ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சேவை மையத்தில் கூட பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டணமாக வாங்குவாங்க. ஓகே நண்பர்களே, நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் ஆதாரை அப்டேட் பண்ணலை அப்படின்னா இனிமேலும் தாமதிக்காமல் அப்டேட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.